அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 28 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இரண்டாம் கருத்தினை இன்று ஆயவிருக்கிறோம். வெல்வது வேண்டி வெகுண்டுரைக்கும் நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூவர் உமிக்குத்தி கை வருந்துவார். இன்று இல்லது காமுற்று இருப்பானும், தன்னிடம் இல்லாதவர் தொடர்பாக இங்கு ஆசைப்பட்டு தேடி அலைந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கான வெறி கொண்டு இருக்கின்ற அந்த காமுறுதல், அப்படிப்பட்டவர்களும் கண்டிப்பாக உலக்கைய கை வச்சு குத்துறாங்களே, அப்படிப்பட்ட தண்டனையெல்லாம் பெறுவதற்கு ஏதுவானவர்கள். இங்கு காமுற்று அலைய தேவையில்லை. உனக்குரிய பறவை என்றால் அது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு தேவையான ஒரு பொருள் என்றால் அது உனக்கு வரும். ஆனால் அதையே ஒரு திட்டமாக வைத்துக்கொண்டு தேடி அழிந்து அது இல்லை என்றால் முடியாது என்கிற அளவுக்கு போகிறார்கள். அவர்கள்தான் சிலை வழிபாட்டாளர்கள். இது இல்லாமல் எனக்கு முடியாது என்று வருகிறோம் என்றால், கடவுள் இல்லாமல் நமக்கு முடியாது, அது சிறப்பு. அந்த கடவுளுக்கு நிகராக இப்படி எந்த ஒரு பொருளையோ அல்லது எதன் ஒன்றின் மீது ஆசையோ வைத்திருந்தால் அதான் சிலை வழிபாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று வள்ளுவர் ஒரு குறளில் பதிவு செய்கிறார். அந்த தேவையில்லாத ஆசையை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாக இயல்பாக எல்லா வகையான நன்மைகளும் வரும். எனவே தான் இங்கு பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாதிருப்பாயாக என்கிற ஒரு கட்டளையும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு சிறுவனோ ஒரு சிறுமியோ அங்கே களவு செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அப்படி உந்தப்படுகிற நேரத்திலே இந்த பாடல் ஒரு வழிகாட்டு துணையாக இருக்கிறது. அப்படி தான் அந்த பாடல் அங்கு பாடப்பட்டிருக்கிறது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அருமை. எந்த குழந்தையும் எந்த இளைஞனும் எந்த பெரியவரும் இங்கு எதை குறித்தும் அச்சப்பட்டு அதன் மூலமாக தகாத செயலை செய்கிற ஒருவராக போய்விடக்கூடாது. அவர் துணிந்து நிற்க வேண்டும், நேர்மையாக அதை கட்டி காக்க வேண்டும் என்பதுதான் இங்கு அடிப்படையான செய்தி. எனக்கு ஒரு பொருள் இல்லை என்பதற்காக தகாத செயலை செய்து அதை பெற்றுக்கொள்கிற அந்த காமுறுதல் இருக்கிறதே, அது தவிர்க்கப்பட வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காமுற்று. காமுற்று என்றால் என்ன? வேறொன்றுமில்லை, அது ஆசைப்படுதல், விரும்புதல், ஆவல் கொள்ளுதல், ஏக்கம் கொள்ளுதல், அதை குறித்து தேடுதல் என்கிற அந்த காமுற்று என்பதுதான். ஆக காமுற்று அருமையான தமிழ் சொல். ஆக திருக்குறளிலே அங்கு 3 பால்கள் இருக்கின்றன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதை காமத்துப்பால் என்று சொல்கிறார்கள். ஒன்றும் பிழையில்லை. ஆயினும் இன்பத்துப்பால் என்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. அதான் தேவனே பாவனர் ஒன்றை பதிவு செய்வார். அறத்தோடு பொருள் ஈட்டி இன்பமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் நெறி இங்கு இருக்கிறது என்பதாக. ஆக காமுகி என்றால் என்ன? காமுகன் என்றால் என்ன? அவர்கள் ஆசையாளர்கள். அது உடல் ஆசையோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஆள் மீது ஒரு ஆசையோ, அப்படிப்பட்டவர்தான் காமுகியாக காமுகன்களாக இருக்கிறார்கள். அத்தகைய காமுறுதல் தன்மை கூடாது. மாறாக இறையாட்சியை இங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதில் காமுறுதல். இங்கே எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், ஜாதி ஒழிப்பு, ஆண் பெண் சமத்துவம் போன்ற அந்த கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதிலெல்லாம் காமுறுதல். இவையெல்லாம் பெருகட்டும். இத்தகைய நல்ல காமுறுதல்களெல்லாம் இங்கு உயர்ந்து நிற்கின்ற பொழுது எவருமே உலக்கை குத்தி அதன் மூலமாக தண்டனை பெறுகிற அந்த சூழலெல்லாம் மாறி இயல்பான இன்பம் இங்கு பெருகும், பொங்கி வெளியேட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.